வணக்கம். நான் ரொம்ப சின்னதாக கேள்வி கேட்க போகிறேன். துஷ்யந்த் ஸ்ரீதர் தான் அதற்கு விரிவான பதிலை தரப்போகிறார். நான் இங்கே ஒரு தூண்டக்கூடிய ஒரு கருவி மட்டுமே, அவ்வளோதான். அதனால் எனக்கு விரிவான அறிமுகம் தேவையில்லை, அவருக்கு தான். நம்ம இன்றைக்கு ஆழ்வார்களை பற்றி காலையிலிருந்து வரலாறு, அவர்களுடைய பாசுரங்களின் சொற்சுவை பொருட்சுவை, ஒரு நாட்டிய நாடகமாக திருப்பானாழ்வார், இதெல்லாம் காலையில் பார்த்தோம். ஆனால் அந்த பெரிய கான்டெக்ஸ்டில் சில விஷயங்கள் உங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அதில் முதலாவதாக எனக்கு தெரிய வேண்டியது, ஆழ்வார்கள் தங்களுடைய பாசுரங்களை கொடுப்பதற்கு முன்னாலேயே தமிழ் மரபில் விஷ்ணுவுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருந்தது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள், அதிலும் முக்கியமாக பரிபாடல், அதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா ஆழ்வாருக்கு முன் தெரிந்து கொண்டு அப்புறமா ஆழ்வாருக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றிய உங்களுடைய ஒரு விரிவான ஆரம்பத்திலேருந்து நம்ம தொடங்குவோம். நமஸ்காரம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாக தயாதரங்கா அனுச்சரா கடாட்சாக ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். பரிமுகமாய் அருளிய நம் பரமன் காண்மின்னு ஆழ்வாருடைய பாசுரம் திருவள்ளரைக்கு. அன்னைக்கு பிரம்மா வேதத்தை தொலைச்சுட்டு நிற்கும் போது பெருமாள் சர்வலோகேஸ்வரன் ஹயமுகமாய் வந்து அனுகிரகம் பண்ணார்னு ஆழ்வார் எடுக்கிறார். அந்த ஹயமுகனான பகவான் தான் நாவில் அமர்ந்து எனக்கு அருள் பாலிக்க வேண்டும்னு சுவாமி வேதாந்த தேசிகன் இதை தன்னுடைய ஸ்லோகத்தை எடுக்கிறார். அவர் வழி வந்தவன் நான். அதனால் அப்பேற்பட்ட தேசிகனையும் ஆழ்வாரையும் மனதில் கொண்டு ஒரு ரெண்டு விஷயம். பத்ரி சொன்ன மாதிரி கார்த்தால ஆழ்வாராதியர்களின் சரித்திரத்தை வைத்துக்கொண்டு இதிகாசங்கள் பற்றி பேசியிருக்கா. அதாவது ஆழ்வாராதியர்களுக்கு நடுவில் எப்படி இதிகாசம் வந்திருக்கு அப்படிங்கிறத ஹிஸ்டரியை பார்த்துருக்கா. ரெண்டாவது, அவர்கள் அருளிய பாசுரங்களின் அழகு எப்படி அப்படிங்கிறத முனைவர் சுதா சேஷேன் அவர்கள் பேசியிருக்கா. இப்போ இது ரெண்டுமே கலந்து இப்போ அக்காரவடிச்சல் பற்றி சொன்னார். 2-3 தளிகை பண்ணும்போது மிஞ்சுடுத்தோன்னா அதுக்கு எல்லாத்தையும் கலந்து பண்ணுறதுக்கு எரிச்சேரின்னு பேர். இப்போ நான் எரிச்சேரி தான் பண்ணணும். இப்போ the assumption made in Badri's statement is, சங்க காலத்து இலக்கியங்கள் அதில் ஏற்கனவே பெருமாளை பற்றி சொல்லியிருக்கா. அது கண்ணனாகவோ ராமனாகவோ வாமனனாகவோ திருவிக்ரமனாகவோ சொல்லியிருக்கா. அப்போ ஓரளவுக்கு தமிழ் பேசக்கூடிய மக்கள், பாரம்பரியத்தை கடைபிடிக்கக்கூடிய இந்த தேசத்து மக்களுக்கு பெருமாளுங்கிறவர் தெரியப்பட்டிருக்கார். அதுக்கப்புறம் ஆழ்வார்கள் வந்துட்டார். இப்போ ஆழ்வார்கள் புதுசாக ஒன்றும் பண்ணி இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்த பெரியவாள்லாம் பெருமாளை பற்றி சொன்னதை இன்னும் விஸ்தாரமாக சொல்லியிருக்கா. ஹிஸ்ட்ரி படி இது கரெக்ட். ஆனால் இந்த குரு பரம்பரை இதில் இடிக்கும். ஏன்னா நம்மாழ்வார் காலகட்டம்ங்கிறது கிட்டத்தட்ட அது ஒரு கிருஷ்ணர் காலத்துக்கு அப்புறம் 43வது நாள் அப்படின்லாம் நாங்கள் சொல்லுவோம். Now let me take a very very proper stand that let me go by history. அப்படி ஹிஸ்ட்ரி படி பார்த்தா பத்ரி கேட்டது கரெக்ட். ஆனால் அந்த சங்க காலத்து இலக்கியங்களில் திருமாலுக்குன்னு ஒரு பிரதானமான இடம் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனி பிரபந்தம் இல்லை. இப்போ திடீர்னு ஏதோ ஒரு நகையை தூக்கி போட்டா கீழே இருக்கவாள்லாம் அதை கலங்க குலுங்க எடுத்தா அது எப்படி இருக்குன்னா, ராமாயணத்தில் சீதை மேலேருந்து தூக்கி போட்டா இந்த குரங்குகள்லாம் எப்படி எடுத்ததோ, அப்போ ராமாயணம் தெரிஞ்சிருக்கிறதுனால தான் யாதிருச்சிகமாக ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்க முடிகிறது. அப்ப ராமாயணம், பாகவதம், பாரதம் தெரிஞ்சிருக்கு. ஆனா சித்தாந்த ரீதியா கொடுத்தது ஆழ்வார்கள். சித்தாந்த ரீதினா என்னன்னா, there is a theology. பெருமாள் இருக்கார், அவர் எடுத்த அவதாரங்கள்லாம் இதுன்னுட்டும். ஆனா அந்த பெருமாளான, இப்போ பெருமாள்னு சொல்லக்கூடிய பரமாத்மாவுக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிற வெறிக்கும் சங்க காலத்து பாடல்கள்லாம் போல ஆழ்வார் அதை கொண்டு அப்படி இறைக்கிறார் சித்தாந்தத்தை போட்டு. அப்போ பகவான் நமக்கு ஷரீரம், அதாவது நம்மளாம் பகவானுக்கு ஷரீரம், அவர் ஷரீரி, ஷரீராத்ம பாவம். ஸோ வாட் ஆழ்வார்ஸ் அச்சீவ்ட்
more than what was achieved before the advent of the Alvars, was to embroider the philosophy along with their songs. அது ஆழ்வார்கள் காலத்துக்கு முன்னாடி இருந்துதான் எனக்கு தெரியல. ஆனால் ஆழ்வார்கள் அது ரொம்ப சித்தாந்த ரீதியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டா. அப்புறம் அவ சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லாம் கிட்டத்தட்ட வேத பிரமாணத்தோட ஒத்துண்டே வரும். இப்போ ஆப்ரணகாத்து சர்வையேவ சுவர்ணஹா ஹிரண்ய ஸ்மஸ்ருஹுனா அது அப்படியே வந்து பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிளம் சோதி அகலத்தாரம்னு நாகப்பட்டின பாசுரத்தை ஆழ்வார் கொண்டு வந்துடுறார். அதே மாதிரி கப்பியாசம் புண்டரீகம்னு சாந்தோகியம் சொல்லிட்டுனா அனைத்துலகும் தொழும் அரவிந்தலோ பங்கையர் கண்ணானை பாடு ஆண்டாள் கொண்டு வந்துட்டா. சோ அப்புறம் பிறப்பில் பலபிறப்பு பெருமான் அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, அப்படியே அந்த வரிகள் வேத வாக்கியங்கள் வேதம் தமிழ் செய்த மாறன்கிறது அப்புறம் ஏற்பட்டது. So I would rather put it this way. Yes, the Alvars historically had the advantage that somebody before them could beautifully scatter Vaishnavism throughout, but to make it a confluence, ரொம்ப ஸ்ரத்தையான ஒரு வழி, அதை சித்தாந்த ரீதியாக கொண்டு சேர்த்த பெருமை ஆழ்வார்களை மட்டும்தான் சாரும். நான் அதுதான் என்னுடைய அடுத்தடுத்த கேள்விகளாக வர்றதா இருந்தது. ஏன்னா குறிப்பாக நான் இந்த பரிபாடல் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். தனியான ஒரு கிரந்தமாக செய்யப்படலை. பரிபாடலுமே கூட அதிலே விஷ்ணு, முருகன், வைகையாறு, மதுரை நகரம்னு எல்லாவற்றையும் சேர்த்து தான் தொகுக்கப்பட்டது. அதில் விஷ்ணுவுடைய பகுதிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அந்த ஒட்டுமொத்த தொகுப்பாக ஒரு சித்தாந்தம் இல்லைனாலும் பாஞ்சராத்திரத்தோடைய பல விஷயங்கள் அதுக்குள்ள விரவி இருக்கு. அப்போ அது ஒரு கேள்வியை இங்கே எழுப்புறது, எந்த அளவுக்கு ஒரு தனி கிரந்தம் நமக்கு இன்றைக்கு கிடைக்கலைனாலும் ஆழ்வார்கள் வந்துதான் ஆரம்பித்தனரா, இல்லை இவ்வளவு தெளிவான அந்த வியூக வடிவங்களை பற்றியெல்லாம் விரிவாக பரிபாடலில் இருக்கும் பொழுது அப்போ அந்த கருத்துகள் நிச்சயமாக மக்கள்கிட்ட இருந்திருக்கணும். இது ஒன்று சேர்த்துற, அதை நீங்கள் பதில் சொல்லலாம். ஆழ்வார்கள் பல கோயில்களுக்கு சென்று மங்களாசாசனம் செய்தார்கள். இப்போ ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்றால் ஆகமங்கள் இருந்திருந்தால்தான் அது கட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்போ முன்னமேயே பாஞ்சராத்திர வைகானச ஆகமங்களுடைய ஸ்ப்ரெட் இங்கே இருந்து கோவில்கள் கட்டப்பட்டு பரிபாடலில் பாஞ்சராத்திரத்தின் பல புள்ளிகள் அங்கெங்கே தொட்டு செல்லப்பட்டிருக்கும் பொழுது ஆழ்வார்கள் வருகிறார்கள். அப்போ இந்த நிலத்திலேயே ஏற்கனவே ஒரு விரிவான ஒரு விஷ்ணு வழிபாடு இருந்தது. அதுல ஆழ்வார்கள் என்ன பண்றார்கள் நம்ம பார்ப்போம். அந்த பாயிண்ட் தான் வந்து சமூகம். எனக்கு என்ன வருத்தம்னா, நம்முடைய பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் பரிபாடலை இன்னும் அதற்கு விரிவான உரை எழுதியவர் பரிமேலழகர், மிக மிக முக்கியமான ஒரு வைணவ உரையாசிரியர் அவர். அது வைணவர் உரையாசிரியர். அதை நம்முடைய ஆச்சாரியர்கள் அதை இன்னும் கூட அதை கையில் எடுத்திருக்கலாமோ பரிபாடல் போன்றதைங்கிற ஒரு ஆதங்கத்தினால அந்த கேள்வி. சரி, முதல்ல கேட்ட கேள்வி, though I respect history a lot, I respect historians a lot, I take excerpts from them, அதெல்லாம் இருந்தாலும் ஒரு காலக்ஷேப பரம்பரையில் வந்ததுனால ஸ்ரீமத் ராமாயணத்தில் வந்து உத்தரகாண்டத்தில் ஹனுமத் சரித்திரம் வரும். அதாவது சுந்தரகாண்டத்தோட தொடக்கம் கிஷ்கிந்தா காண்டத்தோட முடிவிலேயே ஹனுமான் யாருன்னு சொல்லிடுவா. ஆனால் இன்னும் விரிவான விளக்கம் வால்மீகி கொடுப்பது உத்தரகாண்டத்தில். உத்தரகாண்டத்தில் அந்த ஹனுமன் வந்து எப்படி அஞ்சனாதேவிக்கு பிறந்தார்னு சொல்லும்போது வியாக்கரணம் கத்துண்டார்னு ஒரு ஸ்லோகம் எழுதுறார் வால்மீகி. அவ எந்த வியாக்கரணம்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ வந்து பாணினிய வியாக்கரணம்னுட்டா ரொம்பவே போட்டு இடிக்கும். அவர் அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணும்போது சொல்றார் ஐந்திரம்ங்கிறார். ஐந்திரம்னு ஒரு வியாக்கியானம் பாணினி தொகுக்கிறதுக்கு முன்னாடியே இருந்த வியாக்கியானம். இந்த ஐந்திர வியாக்கரணத்தை தான் திருவடி ஹனுமான் படிச்சார்னு இருக்கு. அப்படியே நீங்க பேரலா தமிழ் பாடல்களுக்கு வந்தேன்னா அகஸ்தியர் கீழே வாசிச்சவர் தான் தொல்காப்பியன்னு ஒரு விஷயம் பரவும்.
அந்த தொல்காப்பியன் தொகுத்தது தான் தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியர் யாருன்னா ஐந்திரம் அறிந்த தொல்காப்பியன்னு வரும். அப்போ அகஸ்தியர் சீதையை பார்க்கும்போது, ராமரை பார்க்கும்போது ஆரண்யா காண்டத்துல அந்த மத்திய பிரதேசத்துக்கு கீழே மகாராஷ்டிராவின் மேற்பகுதியில பார்க்கும்போது நிச்சயமா ராமர், சீதை, லக்ஷ்மணனுக்கு அகஸ்திய சமாகமம் ஏற்பட்டிருக்கு. அந்த அகஸ்தியர் கீழே வாசிச்சவர் தான் இவர். அதனால எனக்கு காலக்ஷேமம் பண்ண ஆச்சாரியாள்லாம் என்ன சொல்வான்னா, அப்போ சீதை அகஸ்தியர் கீழே இருக்கும்போது தமிழ் கத்துண்டா. சுந்தரகாண்டத்துல திருவடி போய் சீதை கிட்ட பேசும்போது சம்ஸ்கிருத பாஷை வேண்டாம், நான் எல்லோரும் ஜனங்கள் பேசக்கூடிய மதுர பாஷையில பேசலாம்னு நினைக்கும் போது ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணும்போது பிராகிருதம்னு எடுத்திருக்கார். ஆனா எங்க பெரியவாள்லாம் எங்களுக்கு சொன்னது மதுர பாஷைன்னு சொன்னா தமிழ்ல தான் திருவடி பேசினார். இப்ப இவர் தமிழ்ல பேசியிருக்கார், அவ தமிழ் கத்துன்னு இருக்கா. அப்படின்னா இந்த சங்க காலத்து பாடலுக்கு சம காலத்திலேயே தமிழ் வந்துடுதே. அப்போ அங்க திருமாலுங்கிறவர் தானே எஸ்டாப்ளிஷ் ஆறார். ஏன்னா இந்த ஹனுமானுக்கு அவர் பெருமாள்னு தெரியுது. ஆயதாஷ்ட சுவிருத்தாஷ்ட பாகவஹா பரிகோபமாகாங்கிற ஸ்லோகம் வரும்போது அப்போ பாகவஹாங்கிற சப்தம் வருது. அது பகுவச்சன பிரயோகம், பாஹூன்னு தான் சொல்லியிருக்கணும், பாகவஹா வந்திருக்கு. பாகவனா வியாக்கியானம் பண்ணார் கோவிந்தராஜர். எத்வா ஹனுமதோ சதுர்புஜ வேஷேணன் பண்ணியிருக்கார். ஹனுமானுக்கு மட்டும் பெருமாள் சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுத்திருக்கார். அப்போ ஹனுமானுக்கு சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுத்திருக்கார். ஹனுமான் கர்நாடக மாநிலத்தில் இருந்தவர், தமிழ் படிச்சிருக்கார். சீதை அகஸ்தியர் சிஷ்யர் கீழே தமிழ் வாசிச்சிருக்கா. அகஸ்தியர் கீழே வாசிச்சவர் தான் தொல்காப்பியவர், ஐந்திரம் தெரிந்தவர். அதே சமயத்தில் ஹனுமான் ஐந்திரம் வாசிச்சிருக்கார். அப்போ இந்த சங்க காலத்து பாடல்கள், ஏன்னா அதே சங்க காலத்து பாடல்ல தானே இந்த குரங்கெல்லாம் தூக்கி போடுது, நகை கிகையெல்லாம் சொல்றா, அப்பவே இருந்திருக்கு. அப்போ திருமாலுங்கிற சமயம் இருந்திருக்கு. அப்போ ஆழ்வாராதியர்களுக்கு முன்னாடியே this theology, this time was there. But along with that, நீங்க சொல்றேன் ஆச்சாரியர்கள் இந்த பரிபாடல்களை ஆதாரமா வச்சுண்டோ ஒரு மேற்கோள் காண்பிப்பதோ ஏன் இல்லை? நீங்க ஆழ்வாராதியர்கள் ஏன் காண்பிக்கிறது இல்லைன்னு சொல்றீங்களா? ஆழ்வார் பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணவாளா? ஆழ்வார்களுக்கு பிறகு வந்தவா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் கூட அங்கிருந்து தொடர்ந்து இன்று வரை. இது 1-2 இருக்கலாம் காரணம். ஒன்னும் அந்த ஓலைகள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். See, just because they read the Alvar Pasurams, it doesn't mean that they were cognizant and proficient in the works of Tamil prior to Alvars. தெரியாமல் இருந்திருக்கலாம். ரெண்டாவது, இப்போ அதே பரிபாடல்ல கங்கை வசத்தியான நதி, சும்மா வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு, கங்கையை சேவிக்கணும், கங்கை தான் உயர்ந்தவள்னு சொல்லிட்டா அந்த வர்க்கில் பெருமாளை பற்றி வந்திருந்தாலும் அதை தொடமாட்டான். ஏன்னா மறந்தும் புறம் தொழா மாந்தர் இல்லையா? அதனால ஒரு ஒர்க்கில் இதுவும் இது கார்த்தினோதீசம்னு பேர் இல்லையா? அதனால தீட்சிதர் அதை எடுப்பார். இப்போ அம்பாளை பற்றி பாடும்போது இந்த அம்பாளை கமலா வாணி சேவித பார்ஷ்வாம்னு எடுப்பார். சச்சாமர ரமாவாணின்னு 2 பக்கமா சேவிக்கிறான்னு எடுப்பார். இப்போ நாளைக்கு மகாலட்சுமியை பாடும்போது அம்பாளும் சரஸ்வதியும் டேர்ன்ஸ் போட்டு நீங்க சாமரம் வீசுறான்னு எடுப்பார். ஸோ இது கார்த்தனோதீசம்னு பேர். அன்னைக்கு அந்த தேவதையை எடுத்துட்டா அவள் தான் எனக்கு பிரதானம், அன்னைக்கு அவர் தான் பிரதானம். ஆழ்வார்களுக்கு அப்படி இல்லை. அது எப்படி கனவுலேருந்து எழுப்பி போனாலும் நாராயணனே நமக்கே பறை தருவார். அப்ப அந்த கருத்தை ஒவ்வாத ஒரு விஷயத்தை மேற்கோள் காண்பிக்க வேணான்னு விட்டுருக்கலாம். இந்த முதல் பாயிண்ட் நிஜமாவே இட் டச்சஸ் அ கார்டு. ஏன்னா பரிமேலழகர் உரையெல்லாம் செய்ததற்கு பிறகும் கூட அதற்கு பிறகு அது காணாமல் போய் திரும்பவும் சங்க இலக்கியங்கள் எல்லாம் மறுபதிப்பு செய்யும் பொழுதுதான் இப்போ மிக சமீபத்தில் தானே நமக்கு கிடைக்கிறது. அதனால அதற்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா. அண்ட் த செகண்ட் பாயிண்ட் நிச்சயமாக வேலிட், ஐ கேன் see that. இப்போ உங்களுடைய நீங்கள் முதல்ல கொடுத்த அந்த உதாரணங்கள் எல்லாத்தையும் எடுத்துப்போம். நம்ம இந்த ஸ்ரீ வைணவ பாரம்பரியத்தில் தமிழ் வேதம் அது நம்மாழ்வாருடைய அருளி செயல்களுக்கு மட்டும் தனியாக கொடுத்தாலும் ஒட்டுமொத்தமாகவே நம்ம பார்க்கறது த என்டையர் கார்பஸ் 4000 திவ்ய பிரபந்தத்தையுமே அப்படியே வேத உபநிடதங்களுடைய சாரமாக எடுத்துக்கொள்வது டிரான்ஸ்லேஷன்ஸ்னு. நீங்கள் 1-2 எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. அது கொஞ்சம் விரிவாக்கி வேதத்திலையும் உபநிடதங்கள்லையும் அங்கே இருப்பதெல்லாம் எப்படி அப்படியே இங்கே
கொண்டு வந்து எளிய தமிழில் காண்பித்தார்கள்னு கொஞ்சம் எடுத்துக்காட்டுகள். இப்போ வேதம்னு சொல்லிவிட்டா அதில் 4 பாகங்கள். பிராமணம், ஆரண்யகம், சம்ஹிதா. 4வது பகுதி, அதை கடைசி பகுதின்னா எல்லாரும் சொல்லுவா உபனிஷத்துன்னு பேர். இந்த முதல் 3 பாகத்தினுடைய சேர்த்தி மொத்தமா இப்போ பிராமணம், ஆரண்யகம், சம்ஹிதாங்கிற பாகங்களுடைய சேர்த்தி தான் கர்மகாண்டம்னு பேர். கடைசியா வந்த 4வது பாகம் உபனிஷத்துக்கு ஞான காண்டம்னு பேர். இந்த கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சுட்டு தான் சூத்திரங்கள் அமைச்சார் ஜெய்மினி. பிரதானமா ஜெய்மினியுடைய சூத்திரங்கள். அதுக்கு கர்ம மீமாம்சான்னு பேர். அது பூர்வ மீமாம்சான்னு சொல்றது வழக்கம். அது யாக விஷயமா தான் பிரதானமா இருக்கும். இதே அந்த யாகத்தால பிரதிபாத்திய தேவதை யாருன்னு சொல்லக்கூடிய விஷயம்தான் ஞான காண்டம். அதை பேஸ் பண்ணி தான் பாதராயணர் வேதவியாசர் சூத்திரங்கள் தொகுத்தார். அது உத்தர மீமாம்சா என்கின்ற ஞான காண்டம். அப்போ 3 பாகங்கள் சேர்ந்து கர்மகாண்டம், 1 பாகம் சேர்ந்து ஞான காண்டம். கர்ம காண்டம்ங்கிறதா கர்ம மீமாம்சால கொண்டு விடுறது, ஞான காண்டம்ங்கிறதா ஞான மீமாம்சால உத்தர மீமாம்சால கொண்டு விடுறது. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேத வாக்கியங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில இடத்துல we have to use tools. அப்போ எந்த டூல்ஸ் டிப்ளாய் பண்ணலாம் அப்படிங்கிறச்சா 6 அங்கங்கள் வேதமே கொடுத்துருக்கு. சிக்ஷா, ஜோதிஷம், கல்பம், நிருக்தம், சந்தஸ், வியாக்கரணம். 6 அங்கங்கள். அப்ப 6 அங்கத்தை வச்சுதான் 4 வேதங்களை புரிஞ்சுக்க முடியும். அந்த 4 வேதத்துக்கு சமமாதான் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன், திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி 4 பிரபந்தங்கள் நம்மாழ்வார் பாடி கொடுத்தார். 6 அங்கங்கள் தேவையோனோ அதுதான் திருமங்கையாழ்வார் பாடி கொடுத்தார். பெரிய திருமொழி, பெரிய திருமடல், சிறிய திருமடல், திருவழுக்கூற்றிருக்கை, திரு குறுந்தாண்டகம், திரு நெடுந்தாண்டகம். அப்ப 4 வேதங்களுக்கு நம்மாழ்வார் 4, 6 அங்கங்களுக்கு 6 பிரபந்தங்கள், திருமங்கையாழ்வார் 6. பாக்கி இப்ப இருக்கே இன்னும் முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, 4முகன் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம், கண்ணினுன் சிறுத்தாம்பு, பெரியாழ்வார் திருமொழி, நாச்சியார் திருமொழி, திருப்பாவை, திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி, அப்புறம் அமலநாதி பிரான், ராமானுஷ நூற்றந்தாதி, இதெல்லாம் இருக்கே. இதெல்லாம் சேர்ந்துதான் உபாங்கங்கள்னு பேர். அப்போ வேதங்கள் 4, அங்கம் 6, திருமங்கையாழ்வார் பிரபந்தம். இப்போ நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் உபாங்கங்கள்னு பேர். இப்போ ஆயுர்வேதம், தனுர்வேதம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இட் இஸ் பிகம் அ டோட்டல் சிஸ்டம். இதில் பத்ரி அவர் கேட்டது இவருக்குள்ள திவ்யதேசமே அடங்கியிருக்கு. ஏன்னா திவ்யதேசத்தில் 40 சோழம், 18 பாண்டியம், 2 நடு, 22 தொண்டை, 13 மலை, 11 வட, 2 மேல், 108 கணக்கு. அந்த 108ல் ஒரு திவ்யதேசம் அகஸ்திய பாஷா தேசத்துக்கு உத்தராவதின்னு முனிவாகன போக வியாக்கியானம். தமிழ் பேசக்கூடிய தேசம், அகஸ்தியர் வளர்த்த மொழி. அகஸ்திய பாஷா தேசத்துக்கு உத்தராவதி, நார்தர்ன் பார்டர் தான் திருமலை, சேஷாத்ரின்னு பேர் இருக்கு. வடதேசங்கள்ல ரொம்ப மேல இருக்கிறது பத்ரி. அதனால இவருக்குள்ள திவ்யதேசமே அடங்கும். ஏன்னா பத்ரியிலேயும் சேஷாத்ரிக்கு வந்துட்டாரு. அதனால இவர் கேட்டிருக்கார், இப்ப இந்த திவ்யதேசங்கள் தொகுக்கும் போது எந்தெந்த இடத்துல ஆழ்வார் வேத உபநிஷத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்கா. நான் சாமான்யமா சொல்லின்னு வந்தேன். இப்போ வேதத்தை பொதுவாகவே வேத பாகங்கள்ல சொல்லும்போது 2 விஷயங்கள் பெருமாளுடைய கண்டத்திலேருந்து வந்ததுன்னு சொல்வா. ஒன்று பிரணவம், இன்னொன்னு அத. அதனால்தான் பிரணவத்தை சொல்லிட்டு ஆரம்பிச்சு முடிக்கணும் வேதத்தை. அரிஹி ஓம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் போதும் அரிஹி ஓம்னு முடிக்கணும். சாத்து முறையில கிரமம் என்னன்னா திருப்பல்லாண்டுல ஆரம்பிச்சுட்டு திருப்பல்லாண்டுல முடிக்கணும். சாத்து முறை அதுல பல்லாண்டுன்னு முடிச்சுடுவோம். அப்ப வியாக்கியானம் பண்றவா எழுதுறா, வேதத்துக்கு பிரணவத்தை போலே பிரபந்தத்துக்கு இதுவாம். எப்படி அரியோம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அரியோம்னு முடிக்கிறோமோ, பிரபந்தத்துல திருப்பல்லாண்டுங்கிறத ஆரம்பிச்சு முடியணுமா. 1. 2வது பிரணவம் அதங்கிற சப்தம் பெருமாளுடைய கண்டத்திலிருந்து வந்ததுன்னு சொன்னேன். அதங்கிற சப்தத்துல ஆரம்பிக்கிறது தான் முதல் பிரம்மசூத்திரம். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, அதா ஆரம்பிக்கிறது. பிரணவம் எங்க வருது? பிரணவத்துல 3 சவுண்ட் உண்டு. அ, உ, ம.
இப்போ சாமவேதத்தோட சாரம் தான் ரிஷிம் ஜுஷாமஹே கிருஷ்ண திருஷ்ணா தத்வமிவோத்திதம் சஹஸ்ரசாகாம் யோத்ராட்சீம் திராவிடீம் பிரம்மசம்ஹிதாம்னு பராசர பட்டர் வியாக்கியானம் பண்ணார். 1000 சாக்கைகள் சாம சாக்கைகளுக்கு சமமாம் 1000 சொச்ச பாசுரங்கள் ஆழ்வார் பாடினது. அப்போ முதல் திருவாய்மொழி, ஏன்னா திருவாய்மொழியை பிரிக்கும் போது 10 பத்துக்களாக பிரிப்போம். முதல் 10 முதல் திருவாய்மொழி ஆரம்பிக்கிறதே உயர் வர உயர் நலம் உடையவன் எவன் அவன், மயர் வர மதி நலம் அருளினன் எவன் அவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன். அப்போ அ உ ம, அயர் வரும் அமரர்கள், மயர் வர மதிநலம், உயர் வர உயர் நலம், அ உ ம வந்துடுத்தே. அப்ப பிரணவம். அப்ப வேதத்துக்கு சாரம் பிரணவம். முதல் திருவாய்மொழியிலேயே ஆழ்வார் பிரணவத்தை எடுத்துட்டார். திருப்பான் ஆழ்வார் எடுத்தாரா? அமலநாதி பிரான் முதல் பாசுரம் அ, உவந்த உள்ளத்தனாய் உ, மந்திபாய் வடவேங்கட மாமலை ம, அ உ ம, அப்படியே பிரணவத்தை எடுத்துட்டா. அப்ப பிரணவார்த்தத்தை அவ சொல்லியிருக்கா. ரெண்டாவது, இப்போ ஆண்டாள் 2வது பாசுரத்துல தீயினில் தூசாகும் செப்புன்னு எடுக்கிறா. ஒருவன் செய்த பாவம் பகவானின் நாம சங்கீர்த்தனம் செய்தால் எப்படி நெருப்பில் இட்ட பஞ்சு போல் பஸ்மமாகுமோ ஆகும். இன்னைக்கும் லாஜஹோமம் கல்யாணம் முடிஞ்ச உடனே சேஷஹோமத்துக்கு போது பண்ணும்போது அந்த அண்ணன் மோதிரத்துக்காக அந்த பிள்ளை வருது பாருங்க, ஏன்னா அப்போ அந்த லாஜஹோமம் பண்ணாதான் மோதிரம் கிடைக்கும். அப்போ என் தங்கையுடைய லைஃப்ல வரக்கூடிய பாவங்கள் இப்படி ஒழியணும்னு அது சொல்றது. அது அப்படியே வேதத்துல வரக்கூடிய வாக்கியம். என்னன்னா, ஒரு ஜீவாத்மா அவன் பகவன் நாமாவை நினைத்தால், இந்த கர்மாவை செய்தால் உடனே பஸ்மமாகிவிடும். இப்படி ஒவ்வொரு வாக்கியம் நீங்க இருக்கார் மொழியால் அப்படின்னு ஆழ்வார் எடுக்கிறார். நம்மாழ்வார் இருக்கு ரிக்வேதத்தை சொல்றார். அதே மாதிரி யஜுர்வேதத்துல 8 இடங்கள்ல பெருமாள் உலக அளந்ததை பத்தி வரும். திருவாசிரியத்துல 8 இடங்கள்ல ஆழ்வார் எப்படி பகவான் உலக அளந்திருக்காருன்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி பல பல இடங்கள் இப்படி வேதத்துல. இப்ப சந்தோகான்னு ஆழ்வார் எடுக்கிறார். ஆழ்வார் பெருமாளை சொல்லும் போதே சந்தோகா, சாந்தோகிய உபநிஷத்துடைய வாக்கியம் சந்தோகான்னு எடுக்கிறார். அதனால பல இடங்கள் பெரியோர்கள்லாம் இதை எடுத்து 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 இந்த வேத வாக்கியங்களை காண்பிக்கிறது ஒரு வழக்கம் உண்டு. இது மார்கழி மாசம் ஆண்டாளை பத்தி சில விஷயங்கள் பேசியே ஆகணும். இதுல ஒரு சின்ன துரதிருஷ்டம் என்னன்னா, அது எளிமையான மொழியாக இருப்பதனால நிறைய பேர் அதற்கு எல்லா பத்திரிகைகள்லையும் விளக்கங்கள் எழுதக்கூடியது உண்டு. அப்போ ஆண்டாள்னா என்ன, அவள் எழுதுறதெல்லாம் அவ்வளோ எளிதாக நமக்கே புரிந்துடுமே அப்படின்னு. இன்னொரு பக்கம் உரையாசிரியர்கள் அதுக்கு பக்கம் பக்கமாக ரொம்ப டீப்பாக போய் அர்த்தம் எழுதியிருக்காங்க. இல்லை தொடர்ச்சியாக ஆண்டாள் பறை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நாராயணனே நமக்கே பறை தருவான். பறை தொடர்ந்து வருது திருப்பாவையில். இதுக்கு எப்படி பொருள் கொள்றது? தமிழில் நிறைய அது பறை அப்படின்னா அது ஒரு வாத்தியத்தோடைய பேர். அதுக்கு தானா பேர்? என்ன அர்த்தம்? இது உரையாசிரியர்களுடைய பின்னணியில இது கொஞ்சம் இந்த மார்கழி மாசத்துல எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லிடுங்க. இந்த உரையாசிரியர்கள் அநேகம். இப்போ நேற்று சிவபக்தியில் சைவத்தில் திளைத்து சிவபெருமானே எல்லாம்னு கொண்டாடிய நாயன்மார்களுடைய சரித்திரம், அவளுடைய பாடல்கள், ஆச்சரியமான விஷயம், சன்னிவேஷம் எல்லாம் நடந்திருக்கும். இன்னைக்கு ஆழ்வார்களுக்கு வச்சிருக்கா. இது அடியனுடைய தனி கருத்து. எனக்கு தெரியல, அப்புறம் நீங்கள் எல்லாம் எனக்கு தெளிவுபடுத்தணும் முடிஞ்ச உடனே. ஏன்னா இப்பவே பண்ணிவிட்டா நடுவில் நின்று போயிடும். முடிஞ்ச உடனே திவ்ய பிரபந்தத்துக்கு பிராச்சீன வியாக்கியானங்கள் இருக்கிற அளவுக்கு எனக்கு திருமுறைக்கு அந்த அளவுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு காலக்ஷேபம்னு ஒரு பரம்பரை. we have to go through a formal training. அதுல வெறும் திருவாய்மொழி சேவிச்சா போறோம், திருவாய்மொழிக்கு அர்த்தம் கத்துனா போறோம், பாக்கி எல்லாம் நீங்களே சுவாத்தியாயத்துல படிச்சுக்கலாம். இந்த திருவாய்மொழிக்கு ஒரு பேர் உண்டு காலக்ஷேபத்துல, அதுக்கு பகவத் விஷயம்னு பேர். இந்த பகவத் விஷயத்துக்கு என்னன்னா, அந்த 1000 சொச்சம் திருவாய்மொழி பாடல்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வியாக்கியானம். ராமானுஜர் இருந்த காலத்துல அவருடைய மாமா பிள்ளை திருக்குறுகை பிரான் பிள்ளான்னு பேர். அவர் 6000 படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த வியாக்கியானத்தை ஸ்ரவணம் பண்ண அவருடைய சிஷ்யர் பட்டர்
அவர் மூலமாக வந்தவர் பட்டர் என்ன பண்ணார், அவர் வியாக்கியானம் சொல்லும்போது அவருடைய சிஷ்யர் நஞ்சியர் எடுப்பார் நோட்ஸ். அதுக்கு 9000 படின்னு பேர். ஒரு படினா கிட்டத்தட்ட 32 அக்ஷரம் இருக்கணும். இந்த மாதிரி அவர் 9000 படி. அந்த பட்டர் சொன்ன விஷயத்தை கேட்டு நஞ்சியர் தொகுத்ததை நஞ்சியர் சொல்றதை கேட்டுட்டு அவர் சிஷ்யர் நம்பிள்ளை ஒரு நோட்ஸ் எடுத்தார். அதுக்கு ஒரு வியாக்கியானம் உண்டு. ஏன்னா அந்த நம்பிள்ளை சொன்ன நோட்ஸை தான் அவருடைய சிஷ்யர்கள் வடக்கு திருவீதி பிள்ளை எடுக்கும்போது ஈடுன்னு பேர். வாதிகேசரி அழகிய மணவாள ஜீயர் 12,000 படி எழுதியிருக்கார். சுவாமி தேசிகன் திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி, திரமிடோபனிஷத் சாரம், பாஞ்சாலி காத்திரசோபா ஹிருத் ஹிருதயவது வர்கபும் பாவனீத்யா சத்ரி பவ்யான் சுவாச்ச சுச்சரித சுபகான் கிருஷ்ணசாருப்பிய சௌமியான் அவர் கணக்கே இல்லாமல் சம்ஸ்கிருதத்தில் அவர் எழுதி வச்சிருக்காரு. அதை சாக்ஷாத் சுவாமிங்கிறவர் எழுதியிருக்கார். அப்போ திருவாய்மொழிக்கு மட்டுமே நாங்கள் ஒரு பாசுரம், அவர் பாவம் மெனக்கெட்டு நம்மாழ்வார் 4 வரி எழுதியிருக்காருன்னா நாங்கள் 36 பேஜ் முடிச்சாதான் அது ஒரு பாசுரத்துக்கு வியாக்கியானம் ஆகும். அந்த மாதிரி 1000 சொச்ச பாசுரத்தை வியாக்கியானம் பண்ணி முடிச்சாதான் இதுக்கு பகவத் விஷய காலக்ஷேபம்னு பேர். எனக்கு சில சமயங்கள் என்ன தோணிடும்னா, நம்மாழ்வாரே இவ்வளவு யோசிச்சு எழுதியிருப்பாரா, இவ பேஜா இல்ல வியாக்கியானம் பண்றாங்கிற அளவுக்கு ஆயிடும். அதாவது இது வேடிக்கைக்கு சொல்றேன், அவ்வளவு விஷயம் இருக்கு. பட் என்னன்னா, ஆண்டாள் சாதாரணமா நாராயணனை நமக்கே பறை தருவார். அதை வச்சுக்கலாம். அந்த சின்ன குழந்தைகளா இருக்கக்கூடியவா பெருமாள் கிட்ட கண்ணன் வீட்டுக்கு போறா. ஆஃப்டர் ஆல் அவளுடைய ஒப்ஜெக்டிவ் என்ன, கிருஷ்ணர் வீட்டு திருமாளிகையை அடைய வேண்டும். அது கிருஷ்ணர் திருமாளிகைக்கு போறதுக்கு ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கணும். 6லேருந்து 15வது பாசுரம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிறா. 16வது பாசுரத்துல அந்த வெள்ள பவுன்சர்ஸ்லாம் நின்று இருக்கா. நாயகனான் என்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அவகிட்ட பர்மிஷன் கேட்கணும். 17ல வரக்கூடிய மாமனார் மாமியார் கொழுந்தனார் எல்லாம் பார்க்கறா. 18, 19, 20 ஏற்கனவே இருக்கக்கூடிய நப்பினையை பார்க்கறா. 21லேருந்து 25 கிருஷ்ணர் கிட்ட டைரக்டா பேசுறா. 26வது பாசுரத்துல கிருஷ்ணரை பார்த்துடுறா, மாலை மணிவண்ணார். இவ்வளவுதான். இங்கே தன்னாத்துல பாயிண்ட் ஏலேருந்து கிளம்பி பாயிண்ட் பி போனோம். நடுவில் A1, A2, A3, A4 லெவல்ஸ் எல்லாம் தாண்டி பிக்கு போனோம். இவ்வளவுதான். இப்போ போற கூடிய சின்ன குழந்தை ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் எதிர்பார்க்கும் இல்லையா? அந்த ரிட்டர்ன் கிஃப்டா வாசிக்கிறதுக்கு பறைங்கிற வாத்தியம். ஏன்னா ஒரு நாமாவை சொல்லும் போது ஒரு வாத்தியம் வேணும். எனக்கு அந்த பறைங்கிற வாத்தியத்தை கொடு. நிறைய இடங்கள்ல பறை 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 கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 17 தடவையோ என்னவோ வரும் பறை கேட்டுண்டே போவோம். ஆனா இதை சூக்ஷ்மார்த்தமா பெரியோர்கள் பார்க்கும்போது, ஸ்வாபதேசார்த்தமா பார்க்கும்போது இவ பறைய கேட்டுன்னு போறதுக்கு இவ்வளவு பாசனம். ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இவ்வளவு செந்தமிழ்ல உட்காந்து யாராவது பாடிட்டு இருப்பாளா? இது வேற ஏதோ விஷயமா இருக்கணும். கேட்கும் போது கூட அவ கிருஷ்ணனேன்னு சொல்லல, வேதத்துல விழிக்கக்கூடிய நாராயண சப்த பிரயோகம் பண்ணியிருக்கா. அப்போ நாராயணனே, அப்ப ஏகாராந்தம் போட்டுட்டா. இந்த எல்லாம் வந்துட்டுனா எங்க ஆச்சாரியெல்லாம் ஃபுல்லா அப்படியே அலர்ட் ஆயிடுவா. ஏன்னா கிருஷ்ணர் சரணாகதி பண்ணிருந்தார். மாம் சரணம் ரஜன்னு சொல்லல, மாம் ஏகம் சரணம் ரஜன்னு விட்டார். அங்கதான் ப்ராப்ளம் வந்துட்டு. பிடி அந்த ஏக்கத்துக்கு போட்டு ஏக்கம்க்கு ஒரு 10 பேஜ். அந்த மாதிரி நாராயணனே வந்துடுத்து இல்லையா, போச்சு. அதுக்கு 10 பேஜ் போட்டு நமக்கே பறை. அப்போ நாராயணன் பரமாத்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணா அது மோட்சத்தை தவிர்த்து வேற எதுவுமே இருக்காதுன்னு பறை. ஏன் அப்படி மறைச்சு சொல்லணும்? இதுக்கு மகாபிரியவா ஒரு விஷயம் சொன்னா. என்னன்னா, ஸ்ரீவித்யான்னு ஒரு சமயம் சாக்தத்தில் எடுத்துட்டேன்னா, the one who seated in the center is லலிதா. அவளுக்கு ஒரு விதமான நாதத்துல ருச்சி. அதுக்காக தான் வீணை வாசிக்கக்கூடிய மாதங்கிய கீழ் வச்சுருக்கா. ராஜமாதங்கின்னு பேர். பச்சை கலர்ல இருப்போம். அந்த ராஜமாதங்கியுடைய எக்ஸாக்ட் அவதாரம் தான் மீனாட்சி. மாமவ மீனாட்சி ராஜமாதங்கின்னு தான் தீட்சிதர் எடுக்கிறார். ஆனா லலிதா சஹஸ்ரநாமத்தை புரட்டி போட்டேன்னா கூட மீனாட்சின்னு வராது. அப்போ பெரியவா மதுரையில அனுகிரக பாஷணம் பண்ணும்போது சொல்லிட்டார், ரொம்ப வசத்தியான விஷயத்தை மறைச்சுதான் சொல்லணுமா. அதனால தான் மீனாட்சின்னு சொல்றதுக்கு பதிலாக மீனலோச்சனான்னு ஒரு இடத்துல வரும் நாமா. அந்த மாதிரி அந்த வசத்தியான விஷயத்தை மறைச்சு சொல்லணும் இல்லையா. மோக்ஷங்கிறத பறையா வச்சுட்டா. அதனால மோக்ஷம்னு சொல்லாம பறைன்னு வச்சுட்டா. அதனால வியாக்கியானம் பண்ணவாள்ல மோக்ஷம் பறைனா மோக்ஷம்னு வச்சுட்டா. சாமானிய அர்த்தத்துல வாத்தியம், ஆச்சரியமான ஸ்வாபதேச அர்த்தத்தை இது. அதுதான் சொன்னேனே, அது அந்த அளவுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. நம்ம படிக்கக்கூடிய நமக்கு அது ரொம்ப ரெலிஷிங்கா இருக்கு. பட் ப்ராபப்ளி ஈவன் இஃப் த பர்சன் ஹூ ஹஸ் கம்போஸ்ட் தட் போய்ட்ரி எக்ஸிஸ்டட், த பர்சன் வுட் பி லெஃப்ட் டு வண்டர்
அவளுக்கு அவ எழுதின கவிதையை விட வியாக்கியானம் ரொம்ப பிடிச்சு போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஒரு வார்த்தைக்கு நாராயணனேன்னா பேஜா போகும். இது இவன் நாராயணாமயனம் எஸ்ய சகா நாரங்களுக்கு அயனமாய் இருப்பவன் எப்படியானால் மகாபாரத ஆதி பர்வாலேருந்து ஒரு கொட்டேஷன், பிடி பிரம்ம வைவர்த்த புராணத்திலேருந்து ஒரு கொட்டேஷன், இங்கேருந்து ஒரு கொட்டேஷன், ஆழ்வார்களுக்குள்ளேயே ஒரு கொட்டேஷன் போட்டு அப்படி இதெல்லாம் நாங்கள் பைஹார்ட் வேற பண்ணணும். இந்த வியாக்கியானங்கள்லாம் ஹிருத்யங்கமனாய் சிஷ்யனாய் பிரேஷனாய் தாசபூதனாய் கௌஸ்துபஸ்தான நீயனான ஜீவாத்மா வை மக்னானுத்தரதே லோகான் காருண்யா சாஸ்திர பாணினா என்கின்ற அளவிலே ஆச்சாரியன் வடிவனாய் கொண்டு இவன் தான் வருள் அப்படியே பைஹார்ட்டா சொல்லணும். யூ கேன் நாட் ரெஃபர் டு த புக். அப்படியே பைஹார்ட் பண்ணி சொல்லணும். அதுதான் that see in terms of commentary இந்த வியாக்கியாத்தாக்கள்லாம் வைஷ்ணவ சமயத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டா. இந்த வியாக்கியானங்கள் இது எந்த சமயத்துக்கு இவ்வளவு இருக்கோன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு திருவாய்மொழிக்கு திருப்பாவைக்கு என்ன வியாக்கியானம்? 6000 படி 9000 படி, இந்த படி அந்த படி, கோதா ஸ்துதி, கோதா சதுஷ்லோகி. ஐ திங்க் த ஆழ்வார்ஸ் were really fortunate. They had a volley of people who came later who embellished this tradition. அதை வந்து கோட் ரக்ஷான்னு சொல்லுவா. எப்பவுமே பாஞ்சராத்திர வியாக்கியானம் ரக்ஷான் பே. ரக்ஷானா அவ எழுதுற வியாக்கியானம் will be so strong that no person can come and will have scope for a second interpretation. இப்படியும் பண்ணலாமே. யாராவது நாளைக்கு சொல்லலாம் இல்லையா, ஒரு கல் தூண் வந்து சமண தூணான மாதிரி நாளைக்கு யாரோ வந்து ஒருத்தர் சொல்லலாம் இதை இப்படியும் சொல்ல, ரிஷபநாதரை தான் சொல்றார், மகாவீரரை தான் சொல்றார், புத்தரை தான் சொல்றார், அவ அம்மாவை தான் சொல்றா, ஒருத்தி மகனாய் பிறந்து என்று சொல்லுவது அந்த லும்பினியில் பிறந்த புத்தனை ஏதாவது சொல்லலாமே. இவா பண்றவா எது வேணாலும் பண்ணலாம். See you all it needs is articulation and some ink in your pen. So அதுக்கு ஸ்கோப்பே இல்லாத அளவுக்கு இவா வியாக்கியானம் பண்ணி வச்சிருக்கா. It is so well guarded. I would always ஆழ்வார்களை பற்றி ஒரு டிஸ்கஷனா இருந்தாலும் ஐ வுட் ஆல்வேஸ் சைடு த கமெண்டேட்டர்ஸ். என்ன உழைச்சிருக்கா அந்த கமெண்ட்ரி, அந்த ஒரு பாசுரத்தை ரக்ஷணம் பண்றதுக்கு அப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஸோ இஃப் வைஷ்ணவிசம் இஸ் சம்வாட் ஃப்ளரிஷிங் ஆர் எக்ஸிஸ்டிங் டுடே, குடோஸ் டு போத். இது அடுத்த செஷன் கமெண்ட்ரிஸை பத்தினது. அதனால இது இந்த உங்களோட இந்த கமெண்ட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. we are waiting for that. நம்ம ஒரு சில கான்ட்ரவர்ஷியல் விஷயங்களுக்கு உள்ள போகணும் அப்படின்னு என்னுடைய ஆசை. கிருஷ்ணனா ராமனா இது ரெண்டு எதனால வருது அப்படின்னா, தமிழ்நாட்டில் ராமன்கிறவனே, ராமன் பேரே எங்களுக்கு புதுசு. கிருஷ்ணன் அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா மாயோன் தொல்காப்பிய காலத்திலிருந்து அது வந்தாச்சு. அது எங்க பார்த்தாலும் இது என்ன சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி இது ரொம்ப போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சே இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். அதில் சிலப்பதி ஒருத்தர் வந்து இது லைவ் டிவியில் போகிறது, ராமரை பற்றி எங்கே இருக்குது அப்படின்னு. ஒரு பாவம் நல்ல நம்முடைய நண்பர் ஒருத்தர் PA கிருஷ்ணன், அவர் சிலப்பதிகாரத்திலிருந்து வடவரை மத்தாக்கி அதுலேருந்து ராமரை பற்றின அந்த 2 லைனை சேவடி சேப்ப தம்பியோடும் கான் போந்து எல்லா வரைக்கும் சொல்லியாச்சு. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தார் அந்த எதிர்பக்கக்காரர். சரி எல்லாம் சரி, இதுல ராமர் எங்க இருக்கு அப்படின்ட்டு. நிஜமாவே அதுல ராமர் இல்லை, ஆனா தம்பியோட காட்டுக்கு போனா அதெல்லாம் தான் இருக்கு. ராமர் எங்க இருக்கு? இப்ப நீங்க சொன்ன மாதிரி அது வேற யாரோ கூட இருக்கலாம் இல்லையா, அப்படிங்கக்கூடிய ஒரு பூமி. இதுல ஆழ்வார்களும் கொஞ்சம் பார்ஷியலா ஒரேடியா கிருஷ்ணனை புகழ்ந்து தள்ளி ராமருக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டாலோ. சரி, இதே தமிழ்நாட்டில் வெகு காலம் பரம்பரையாக வசித்து வாழ்ந்த ஒரு சிரேஷ்டர், வாகேகரா பரம்பரையில் தியாகராஜர் தியாக பிரம்மம், தெலுங்கு பேசினார். I don't think the political state doesn't have a problem with Telugu. அதனால அவர் ஒரு பாட்டு ராமர் மேல எழுதுறார். ஸ்ரீராம ஜய ஜய சீதம்மா மனோஹர கருண்ய ஜலதே கருணாநிதே ஜய ஜய. ராமர கருணாநிதிங்கிறார்.
இப்போ தியாகராஜர் இந்த பாடல்ல யார பாடியிருக்கார் அப்படின்னா இருக்கு இல்லையா, இந்த பாட்டை பாவம் அவர் கிருஷ்ணன் பாட தெரியல போல பாடியிருக்கணும் அப்போ அந்த இன்டர்வியூல. ஒன்றும் இப்போ H2Oன்னு சொன்னாலும் ஜலம்னு சொன்னாலும் தீர்த்தம்னு சொன்னாலும் வாட்டரை தானே குறிக்கும். இப்போ வடவரையை மத்தாக்கின்னு பாடும்போது இளங்கோவடிகள் மூவுலகும் ஈரடியால் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி செப்ப தம்பியோடும் காண்போந்து, இது எழுதினவர் இளங்கோ. தம்பி யாருக்கு? ராமருடைய தம்பி யார்? லக்ஷ்மணன். லக்ஷ்மணனுக்கு என்ன ஆழ்வார் பேர் கொடுக்குறா தெரியுமா? இளங்கோ. லக்ஷ்மணனுடைய பேரே இளங்கோ. கோனா அரசன், இளங்கோ இளைய அரசன், இளங்கோன்னு பேர். அந்த இளங்கோ என்கின்ற பெயரை கொண்டவர் தான் இளங்கோவடிகள். அவர் தானே எழுதுறார் தம்பியோடும் காண்போந்து. அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டாம்னு வச்சுக்கோ, அது ஒண்ணு பக்கம். என்னுடைய தொடர்ச்சியான கேள்வி என்ன கேட்டு, ஆழ்வார்கள் கிருஷ்ணருக்கு நிறைய ஏற்றம் கொடுத்து ராமருக்கு அந்த அளவுக்கு கொடுக்கவில்லையே? இல்ல இருக்கு, இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா ராமர் அடிக்கடி ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் தசரதாத்மஜம்ங்கிற வார்த்தை வெவ்வேறு விதத்துல பாலகாண்டத்துல வருது, யுத்த காண்டத்துல வருது, உத்தரகாண்டத்தை தொடக்கத்துல வருது. எப்ப எந்த கான்டெக்ஸ்ட் வந்தாலும் ராமர் நான் மனிதன் தான் பார், ஒன்ன மாதிரி தான் இருக்கேன், நானும் நடக்கிறேன். He tries to establish and re-establish the top of the mind recall managementல சொல்ற மாதிரி உங்க காதுல என்ன விழுறதோ பிராண்ட் மாதிரி he is trying to establish I'm a human. அப்போ அந்த ஹியூமன் வரும்போது அதிமானுஷ சேஷ்டித்தங்கள் 1-2 இடத்துல ஜடாயுக்கு மோட்சம் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு 2 இடத்தை தவிர்த்து barring that he is behaved like a normal man. சீதை தொலைஞ்சா ஓன் அழறார், லக்ஷ்மணன் இல்லைன்னா அழறார், ஐயோ பரதன் இல்லாம இந்த அழுது. he is a typical hero of a ஸ்ருங்கார காவியம். ஸ்ருங்கார காவியல விப்ரலம்ப ஸ்ருங்காரம்னு நாட்டிய சாஸ்திரத்துல வரும், ஒரு நாயகன் நாயகியை பிரிஞ்சா அழணும் அந்த மாதிரி. So he's a typical person who's being loved by all kavya kartas. ஆழ்வார்கள் are magical in nature. அவளுக்கு எல்லாம் மேஜிக்கா இருக்கணும். ஒரு பரமாத்மான மலையை தூக்கணும், பரமாத்மானா காளிங்கன் மேல நர்த்தனம் பண்ணணும், பரமாத்மா நினைச்சா எது வேணாலும் பண்ணணும். இதை நீங்க சட்டுன்னு ராமர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அவர் ரூல் பார்த்துட்டு கையும் காமிச்சு இண்டிகேட்டரும் போடுவார். அதனால ரூல் ஃபாலோவிங்கா இருக்கிறதுனால அதனாலதான் 1-2 வாக்கியங்கள் கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ அன்னு ஜராஜரங்களை வைகுந்த தேத்தி அடலவ பகையேறி அசுரத்தம்மை வென்றுன்னு பெருமாள் திருமொழியில எடுக்கிறார். இந்த மாதிரி நிறைய இருக்கு ராமரை பத்தி. ஐயோ அதாவது வியாக்கியானம் பண்ணும்போது வியாக்கியானத்துக்கு வரையிலே கண்ணன் பக்தியில் திளைத்த பெரியாழ்வாரும் மாலாகாரரை போலே பெருமாளிடத்தில் குலசேகரராம்னு வியாக்கியானம். ராமர்னா குலசேகர ஆழ்வார் உயிரை விட்டுருவார். சரித்திரங்கள்லாம் பார்த்தா ராமர் கிட்ட உருகிடுவ. ராமரை பாடாத ஒரு ஆழ்வார் இல்லை, அதுவும் இருக்கு. இப்ப தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ராமாயணத்துல சொல்லாத விஷயம் குரங்குகள் முலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி சலமிலா அணிலம் போலேன் அணில் வியாக்கியானத்தை எடுக்கிறார். எந்த ஒரு ஆழ்வாரும் ராமரை பாடிருக்க மாட்டா. பட் நீங்க ப்ரப்போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஐககண்டியமா கிருஷ்ணாவதாரத்தை நோக்கித்தான் போற மாதிரி இருக்கு. அதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒன்னு, கிருஷ்ணா இஸ் வெரி மேஜிக்கல். It is very tough to escape Krishna Bhakti because he's so magical that you will automatically fall in love with him. Ramar eppadina, it will be a very mature love, and even if you love, you may lose your nose. இல்லையா, ஷூட் பண்ண கேட்க மூக்கு படுத்து. ஸோ இட் இஸ் அ லெசன் ட்ரான் இல்லையா. ஒத்தி காதலிச்சா மூக்கு படுத்துனா யார் வருவா? அதனால எல்லாம் பக்தாள் ஆயிட்டா. கிருஷ்ணர் அப்படி இல்லை. இஃப் ஷி ஹேட் அப்ளைட் டு கிருஷ்ணா ஷி வுட் ஹவ் பீன் ஒன் ஆஃப் தி பட்டமஹேஷிஸ் இல்லையா. இப்போ ராதா கல்யாண மகோத்சவம் பண்ற மாதிரி ஷூட் பண்ணக்காகவும் பண்ணியிருப்போம். மாமி 9 கஜம் கட்டிப்பான்னு சொல்லி ஷூட் பண்ணக்காக்கும் அவளுக்கு 9 கஜம் இல்லைனாலும் 10 முழமாவது ஃபிட் ஆயிருக்கும். சரி, இப்போ விஷயம் என்னன்னா வேதத்திலேயே இது ஒரு பேதம் உண்டு. பெருமாளை சொல்லக்கூடிய அளவுக்கு தாயார சொல்லலையோ. இப்போ புருஷ சுக்தம், நாராயண சுக்தம், விஷ்ணு சுக்தம் மாத்தி 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 பெருமாளை சொல்லிட்டு இருக்கு. தாயாரை பத்தி ரிக்வேதத்துடைய கிளபாகத்துல ஸ்ரீ சுக்தம் இருக்கு, அங்கங்க வரிகள் இருக்கு. அதுக்கு வியாக்கியான கர்த்தா கேட்டார் ஏன் அப்படின்னு. ரொம்ப சுலபமா அர்த்தம் சொல்லுவா. இப்போ நீங்க ஒரு பாத்திர கடை கூட போறீள், அதில் சின்ன வட்டில் அது இது அண்டாங்குண்டா கமலா லோலா இதெல்லாம் இருக்கே பாத்திரங்கள், அது நிறைய கிடைக்கும். அப்படியே குவிச்சு வச்சிருப்பான். அப்புறம் நீங்கள் எது எடுத்தாலும் அஃபோர்டபுளாக இருக்கும். நீங்கள் போய் வாங்கிடலாம். 10 ரூபா 20 ரூபாய்க்கும் கிடைக்கும். காப்பர் பாட்டம்னு உள்ளுக்குள்ள போட்டு வச்சுனா கிடைக்கும். இன்ஸ்டா பாட் கிடைச்சிடும், எல்லாம் கிடைச்சிடும். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ கிடைச்சிடும், நிறைய கிடைச்சிடும், குறிப்பிட்ட விலைக்கு கிடைச்சிடும். இதே வேலைக்கு நீங்க பக்கத்துல தனிஷ்குக்கு போனேன்னு வச்சுக்கோ,
அதுல ஒரு 5 சென்ட் வைரம் தான் கிடைக்கும். 1 தான் கிடைச்சிருக்கு, பாத்திரம் 100 கிடைச்சுடுத்து. அதுக்காக 100 பாத்திரம் அந்த ஒரு வைரத்தை விட உசத்தி ஆயிடுமா? ராமரை பத்தி கொஞ்சம் தான் பாடல்கள், கிருஷ்ணரை பத்தி அநேகம். இது வைரம் அப்படின்னு வச்சுக்கலாமே. I will take off from there. ஆனா கிருஷ்ணரை பத்தி ஆழ்வார்கள் நிறைய பேசியிருந்தாலும் வியாக்கியானங்கள் கொடுத்தவர்கள், உரையாசிரியர்கள் ராமாயணத்தை, அதுவும் வால்மீகி ராமாயணத்தை ஒரு மிகப்பெரிய பிரமாணமா எடுத்துட்டாங்க. அது ஒரு அது முரண்பாடா? அது நான் சரியா அது பிளஸ் இதுக்கும் சேர்த்து சொல்லியிருந்தோம். அந்த பிரபத்தி அப்படிங்கிறதுக்கே ராமன் பண்றது தானே எக்ஸாம்பிள் வந்துட்டே இருக்கு. ஸோ ஒன்று ஒரு எமோஷனல் கனெக்டுக்காக, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி மேஜிக் பல கதைகள் இருக்கு, சூப்பர் ஹீரோ கதைகள். பட் கடைசியா ஒரு லாஜிக், ஒரு பிடிமானம், ஒரு லட்சியம் அப்படின்னு வரும்பொழுது அது ராமரங்க நிக்கிற மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாமா? பாசுரங்கள்ல முன்னாடி சொன்ன மாதிரி ராமரை கொண்டாடாத ஆழ்வார் இல்லை. ஆனா நீங்க if you're just going by numbers, yes, Krishna has celebrated more, there's no doubt. So no ஆழ்வார் has escaped Rama. The quantum is more towards Krishna. வியாக்கியானங்கள்ல you'll be surprised. பாகவதத்திலேந்து மேற்கோள் ஜென்ரலி காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பாகவதம் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பாப்புலர். இப்போ நானே எங்கேயாவது 150 சப்தாகம் பண்ணியிருப்பேன், 7 நாளா 150 தடவை பண்ணியிருப்பேன். சப்தாகம் தான் இப்போ அப்படி எந்த ஒரு புராணத்துக்கும் இந்த ஒரு ஃபேம் வரல. பாகவத சப்தாகம்னா உலகமே திரண்டு வந்துடும். அந்த பாகவத சாரம் தான் நாராயணியம், எல்லா பக்கமும் பாகவதம். ஆனால் வியாக்கியானங்கள்னு எடுக்கும்போது இவா மட்டும் இல்லை, உரையாசிரியர்கள் மட்டும் இல்லை, சங்கரர், ராமானுஜர், மத்வர் திரும்பி திரும்பி எடுக்கிறது விஷ்ணு புராணம் தான். 6000 ஸ்லோகம் தான், இது 18,000, இது 6000. அந்த 6 அம்சங்களோடு கூடிய விஷ்ணு புராணம் தான் மேல மேல ரெஃபரன்ஸ் வரும். எஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்சிங் தசமஸ்கந்தமோ கிருஷ்ணாவதாரமோ கொஞ்சம் குறைச்சல், ரொம்ப குறைச்சல் விஷ்ணு புராணம் தான். அண்ட் கான்டெக்ஸ்ட் ஏற்ற மாதிரி எடுத்தா, இப்போ கிருஷ்ணரை பத்தி சொன்னா நீங்க ராமாயணத்திலேருந்து எடுக்கிறது கஷ்டம். திரும்பி பாகவதம், விஷ்ணு புராணம், ஹரிவம்சத்திலேருந்து எடுப்பா, விஷ்ணு தர்மோத்தர புராணத்திலேருந்து இருப்பா, ரெஃபரன்ஸ் உண்டு. ராமாயணம் என்னன்னா, of course it's the first poetry to be ever born, is what we believe that ஆதி காவியம் ட்ரெடிஷ்னலா பார்த்தா முதல் காவியம்னா அது ராமாயணம் தான். அண்ட் அது ஃபர்ஸ்டே வந்தாலும் பெஸ்டா வந்துடுத்து. ஜென்ரலி நம்ம எழுதுற பழகிறோம்னு வச்சுக்கோ, சின்ன வயசுல நம்ம எழுதின கிறுக்கல் இப்போ நம்ம பார்த்தோம்னா இவ்வளோ மோசமா எழுதியிருக்கோமே, பழக தான் அது எழுத்து நன்னாகும். ஆனா ஆழ்வார்கள்ல, ஆச்சாரியர்கள்ல அப்படி இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் அவ பாடும்போதே பெஸ்டா இருக்கும். இப்போ முத்துசுவாமி தீட்சிதர் ஃபர்ஸ்ட் கிருதி ஸ்ரீநாதாதி குருகுஹோ ஜெயதின்னு மாயாமாளவ கௌளத்துல, யூ won't even believe that it is his first கிருதி. அவர் கொடுத்திருக்கிற ராக ஸ்வரஜானம் அதுல ஸ்ரீநாதாதி குருகுஹோ ஜயதி ஜயதி சேதானந்த நாதோஹமிதி சந்ததம் கிருதி நிபஜசி. அவர் அந்த ஸ்வரங்கள் அமைச்சுன்னு போவார், அப்படியே ஒரு கோபுரம் மாதிரி அமையும் அந்த ஸ்வரம். அந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணக்கூடியவா, எழுதுறவாளெல்லாம் இப்போ வால்மீகியை எடுத்துக்கோங்க, யூ வாண்ட், இது ஃபர்ஸ்ட் பொயட்ரி மாதிரியே இருக்காது, அவ்வளவு விஷயங்கள் ரொப்பிருப்பார். அதனால்தான் ஃபார் த வியாக்கியான கர்த்தாஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் வேதிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் வர், அதே பார்லன்ஸ்ல ராமாயணத்தை கொடுத்துருவா. ஸோ நீங்க வியாக்கியானம் வாசிச்சேன்னா திரும்பி திரும்பி நடுவில் ராமாயண பங்கி ஒன்று வந்துட்டே இருக்கும். அக்ரத பிரயோ ராமஹா என்றார் போலே இவர் நடந்தார். அக்ரத பிரயோ ராமஹாங்கிறது ஆரண்யா காண்டத்தில் வர ஸ்லோகம், அது உதாகரிப்பர். And the dialogues that Mandodari, Shurpanaka, Tara, இவாள்லாம் சில வரிகள் ராமாயணத்தில் சொல்லியிருப்பா. இந்த ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு அதெல்லாம் ஒரே பிடிச்சு போயிடும். ஏன்னா they are very clear about whom they are propitiating. இப்போ மந்தோதரி வரா, அவ ஹஸ்பண்ட் செத்து போயிட்டான் ராவணன். இப்போ ஒப்பாரி வைக்கணும், புலம்பணும். அவ எப்படி புலம்புறா தெரியுமோ? வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா. புலம்பல், ராமரை பார்த்துட்டு நீ தான் பரமாத்மா, நீ சங்கு. யாராவது இந்த மாதிரி ஒப்பாரி வச்சு பார்த்துருக்கோம்?
அவ வைக்கிறா. இதெல்லாம் இந்த உரையாசிரியர்களுக்கு அல்வா. ஏன்னா எக்ஸாக்ட்லி இட் மேட்சஸ் வித் தேர் பிலாசபி. மந்தோதரி சொல்லிட்டா பாருங்க, ஆத்மானம் மானுஷம், அப்படி டக்குன்னு பாருங்க பரமாத்மா சனாதனஹான்னு சொல்லிட்டா. இவோ தாரா தடுக்கிறா வாலிய போகாதேன்னு. ராமாயணத்துல என்ன வருது தெரியுமோ? துவம் அப்பிரமேயஸ்ச துராசதஸ்ச ஜிதேந்திரியஸ்ச உத்தம தார்மிகஸ்ச அக்ஷய்ய கீர்த்திஸ்ச விசக்ஷணஸ்ச க்ஷிதிக்ஷமாவான் க்ஷதஜோபமாக்ச. 42 பேஜஸ் இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் தனி ஸ்லோகியில. அப்போ ராமாயண ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய காம்பீரியம் சட்டுன்னு வேற எதுக்கும் வந்துடாது. பாரதத்துக்கு பெருமை உண்டு, பாரதத்திலேருந்தும் கோட் பண்ணுவா, சாந்தி பர்வா அது இதெல்லாம் கோட் பண்ணுவா. பட் அந்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய காம்பீரியம் வராது. ஸோ இன் அ வே யூ ஆர் ரைட் when you say that they did bend towards Ramayana shlokas, but they still had to resort to பாரதம், ஹரிவம்சம், விஷ்ணு புராணம். பிகாஸ் கிருஷ்ணரை பத்தி சொல்லும்போது நீங்க ராமரை எடுத்து ரெஃபரன்ஸ் பிரயோஜனம் இல்லை. ஆனா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பத்ரி. புள்ளின் வாய் கீண்டானை, பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய். இதுதான் 13வது பாசுரம். புள்ளின் வாய் கீண்டானை என்னது? அது பகாசுரன். கிருஷ்ணர் பகாசுரனை கொன்னார். இந்த புள்ளின் வாய் கீண்டானைக்கு அவ்வளவு வியாக்கியானம். ராமர் பரமாவும் வியாக்கியானம் பண்ணலாம், நரசிம்மர் பரமாவும் பண்ணலாம், கிருஷ்ணர் பரமாவும் பண்ணலாம். அதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கா. ஸோ அந்த மாதிரி பல ஸ்லோகங்களுக்கு ரெட்டிப்பு வியாக்கியானம் ராமராவும் பண்ணலாம், கிருஷ்ணராவும் பண்ணலாம்னு இருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ another look that they always do. அப்படியே கொஞ்சம் வியாக்கியானத்தில் இன்னைக்கு காலையில் அமலநாதிபிரான் நம்ம நாட்டிய வடிவிலேயே பார்த்தோம். அதற்கு வேதாந்த தேசிகர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த உரை, அதை அவர் ரசித்து அவர் பண்ணது, அதை பற்றி உங்களுடைய ஒரு லெக்சர் ஒன்று யூடியூப்ல இருந்தது. அது முழுமையாக இங்கே பேச முடியாது, அதனால் அதிலிருந்து ஒரு சில துளிகள் நம்ம எல்லாருடைய ரசனைக்காகவும் கொஞ்சம். ஓமிதி வியாஹரேத் நமைதி பశ్చాத் நாராயணாயேத் உபரிஷ்டாத் ஓமித்யேகாட்சரம் நமைதி த்வே அக்ஷரே நாராயணாயதி பஞ்சாட்சராணின்னு உபனிஷத் வாக்கியம். பிரணவம்ங்கிறது 1 எழுத்து, நமஹாங்கிறது 2 எழுத்து, நாராயண பிளஸ் ஆய சப்தம் சதுர்த்தி விபக்தியில சேர்த்தேன்னா 5 எழுத்து, 1 2 5 8 எழுத்து. அப்போ அந்த பாசுரங்கள் ஆழ்வார் பாடிண்டே வரும்போது அப்படியே அஷ்டாட்சரத்தோட அர்த்தத்தை சொன்னார் அப்படின்னு தேசிகன் எடுக்கிறார். அப்புறம் ஒவ்வொரு வியாக்கியானத்திலையும் முதல் பாசுரம் எடுத்துக்கோங்க. அமலன், ஆதி, பிரான், அடியார்க்கெம்மை, ஆட்படுத்திய, விமலன், விண்ணவர் கோன், விளையார் பொழில், வேங்கடவன், நிமலன், நின்மலன், நீதிவானவன், நீழ்மதில் அரங்கத்தம்மான் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணி வரும்போது ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு குணத்தை சொல்றதுன்னு எடுக்கிறார். இவாளுக்கு கிடைச்ச ஜென்ரலி ராமானுஜர் வழிவந்த தேசிகன், they follow a grammatical rule in Sanskrit called சாமானாதிகரண்யம்னு பேர். பின்ன பிரவருத்தி விருத்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தம் பிரதிபாத்தியதே அப்படின்னு அந்த ரூல். அப்படின்னா what they say is different actions performed simultaneously can rest in the same substratum at one point in time. அப்படின்னா இப்போ குழந்தைக்கு 8 மணிக்கு ஸ்கூல், 7:45க்கு பஸ் வரும், அது 7:40க்கு தான் எழுந்துக்கும். அம்மா அது வெறும் வயிற்றுல போகக்கூடாதுன்னு ஒரு சாண்ட்விச் ஒரு வாஃபில் பண்ணி வைப்போம். அந்த குழந்தை ஸ்கூல் பேக்கை எடுத்துன்னு போகணுமே, படிக்கிறதுக்கு தான் போகிறது அது. அதனால அது ஸ்கூல் பேக்கை எடுத்துக்கணும், வாஃபிலையும் பிரெட்டையும் சாப்பிடணும், ஷூவையும் போட்டுக்கணும், வண்டியிலையும் ஏறணும். அப்போ அது என்ன பண்ணோம், பேகை எடுத்துட்டே வாயில் அது அப்படியே வச்சுன்றோம், கையில் கூட வச்சுருக்காது, வாயில் அந்த சாண்ட்விச் இருக்கும். இப்போ சாண்ட்விச் இருக்கு, ஆச்சாரமாக எந்த கையால் சாப்பிட்றதோ அதே கையால் ஷூவை போட்டுக்கும், இன்னொரு கையில் பேகை மாட்டிக்கும், பஸ்ஸை நோக்கி ஓடும். அப்போ பேகை போட்டுக்கொண்டே, வாஃபிலை வைத்துக்கொண்டே, கடித்துக்கொண்டே, காலில் அணிகலங்களை தரித்து கொண்டே பஸ்ஸை நோக்கி ஓடுறது. அப்போ ஓடுறது குழந்தை தான், ஆனா இந்த 4 வர்பியும் சேர்ந்து பண்றது இல்லையா, பின்ன பிரவருத்தி, வெவ்வேறு விதமான செயல்கள் ஒரே இடத்துல போய் சேரும். இது ஆழ்வார் அப்படியே எடுக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆழ்வார் எப்படி எடுக்கிறார், தேசிகன் எப்படி எடுக்கிறார்னு வரேன். தைத்திரியத்துல வருது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம் 3 குணங்களும் சேர்ந்து பிரம்மத்துக்கிட்ட பரியவசிக்கும். எப்படி ஓடிண்டே
கடிச்சுண்டே பேசிண்டே பஸ்ஸுக்கு போறதோ அந்த குழந்தை, மூணும் சேரும். இது எப்படி நமக்கு தெரியுது? ஆழ்வார் இதுல திருநாங்கூர் திவ்யதேசத்தை பாடும்போது, நந்தா விளக்கே அலர்த்தற்கரியாய் நரநாரணனே, நந்தா சத்தியம், விளக்கே ஞானம், அலர்த்தற்கரியாய் அனந்தம், நரநாரணனே பிரம்மம். அப்போ 3 குணங்கள் ஒரே இடத்துல போய் சேர்றது இல்லையா? அப்ப அதே வழியில வந்த தேசிகன் என்ன பண்ணார்? பெருமாள் தான் ரங்கநாதர் தான். அவருக்கு ரங்கநாதருக்கு என்னெல்லாம் குணம் இருக்கு? அமலன், ஆதி, பிரான், அவனே குற்றமற்றவனாக இருக்கின்றான், ஒரு குணம். அமலன், மலம் இல்லாதவனாக. ஆதி, எல்லாத்துக்கும் அகுருஹுன்னு விஷ்ணு புராணம், யாரும் இல்லாத சமயத்துல இருந்தவர். பிரான், நமக்கு உபகாரம் செய்யக்கூடியவர். அடியார் கெம்மை, இவ்வளவு ஒசத்தியா இருந்தாலும் அடியவர்களுக்காக சௌஷீல்யத்தோட வர, இப்படின்னு வியாக்கியானம் பண்ணி இதெல்லாம் குணங்களை கொண்டவர் ரங்கநாதர். இந்த ரங்கநாதர் எங்க இருக்கார் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணி போறார். இது தேசிகனுடைய வியாக்கியானத்துக்கு முனிவாகன போகம். ஏன்னா எல்லாரும் சூரிய வாகனம் கேள்விப்பட்டிருக்கோம், சந்திரபிரபை கேள்விப்பட்டிருக்கோம், கஜவாகனம் கேள்விப்பட்டிருக்கோம், கருட வாகனம் கேள்விப்பட்டிருக்கோம், அஸ்வவாகனம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த ஆழ்வாருக்கு மட்டும் அபச்சாரப்பட்டதினால் அந்த கோவில் பட்டரே வாகனம் ஆயிட்டாராம். முனி மேல வந்தார் இல்லையா, முனி வாகன. அந்த முனி வாகனம் பண்ணும்போதுதான் ஆழ்வார் அனுபவிச்சுன்னு வந்தார். அதனால இந்த வியாக்கியானத்துக்கே முனி வாகன போகம் அப்படின்னு பேரு. இந்த வியாக்கியானத்துக்கு கிட்டத்தட்ட 6 சம்ஸ்கிருத சப்தங்களுக்கு 4 தமிழ் வார்த்தைகள் ஒரு வரியில வரும். ஹிருத்யங்கமனாய், சிஷ்யனாய், இந்த ஆய் வருது இல்லையா, அதெல்லாம் தமிழ். சிஷ்ய சம்ஸ்கிருதம், சிஷ்யனாய், அப்போ அது மணிப்பிரபாளமா மாறிடுறது. இப்படி பேசிண்டே வரார். அப்ப தேசிகன் அதை விடுங்கோ, இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பாடல் எழுதுறார். காண்பனவும் உரைப்பனவும் மத்தொன்னின்னி கண்ணனையே கண்டு உரைத்த கடிய காதல் பான் பெருமாள் பாடியதோர் பாடல் 10 பழமறையின் பொருள் என்று பரவுகின்றோம். வீண் விரிதிரை நீர் வையத்துள்ளே வேதாந்த ஆரியன் என்று இயம்ப நின்றோம். நாம் பெரியோமல்லோம் நாம் நன்றும் தீதும் நமக்குரைப்பார் உளர் என்று நாடுவமேன்னு முடிக்கிறார் இந்த வியாக்கியானத்தை. என்னை எல்லாரும் சொல்றா நீ வேதாந்தாச்சாரியன்னு. இங்க வேதத்தை தமிழ் செய்து கொடுத்த திருப்பானாழ்வாருடைய பிரபந்தத்தை படிச்சுட்டு நான் சொல்றேன், நான் பெரியவனே இல்லையப்பா. யார் இந்த பிரபந்தத்தை படிச்சுட்டு தன் தலைமையில இந்த பிரபந்தத்தை வச்சுக்கிறாளோ அவள்லாம் தான் எனக்கு மேல இருக்கா தேசிகன் முடிக்கிறார். அந்த முனிவாகன போகம் is a classic example of how a commentary should be. ரொம்ப ஐதிஹ்யங்கள்ல தேசிகன் ஈடுபட மாட்டார். ஐதிஹ்யம்னா anecdote, நான் இவரை போய் பார்த்தார், அவரை போய் பார்த்தார், இதெல்லாம் ரொம்பவே எடுக்க மாட்டார். he is just to the point. மொத்தத்துல என் உபன்யாசம் மாதிரி இருக்காது, to the point இருக்கும். அது தேசிகனுடைய ஸ்டைல். முனிவாகன போகம்னு ஒன்று எழுதியிருக்கார். இந்த திருவாய்மொழிக்கு வியாக்கியானம்னு சொன்ன பாருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதுல இன்னொரு வியாக்கியானம் தேசிகன் எழுதியிருக்கார். நிகம பரிமளம்னு பேரு. 72,000 படி வியாக்கியானம். அது காணாம போயிடுதான். ஒரு விதத்துல நாங்க பொழைச்சோம், இல்லாட்டா அத்த உட்காந்து யார் பைஹார்ட் பண்ணுவா இல்லையா? அமேசிங். இதுல பாசுரப்படி ராமாயணம் பத்தி நம்ம ராமாயணம் ரொம்ப இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம், அதுல இருக்கிறத வச்சுட்டே ஒரு ராமாயணத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு, அதை பற்றி கொஞ்சம் 4000 திவ்ய பிரபந்தத்துல முதல் திருவந்தாதி முதல் அமுதனார் கொடுத்த ராமானுஷ நூற்றந்தாதி வரை இருக்கக்கூடிய பாசுரங்களின் தொகுப்பு 4000. இதுல சின்ன பேதம் உண்டு, அதுலயும் பேதம் உண்டு, அப்படி வச்சுக்கணும். வடகலை சம்பிரதாயத்துல 4000 கரெக்டா வரும் பாசுர கணக்கு. தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல 3800 சொச்சமோ, நாட் எக்ஸாக்ட்லி 4000, எதையும் கழிச்சுள்ள. அவ அந்த சிறிய திருமடல் பெரிய திருமடலை கன்னியா பிரிக்கும் போது ஒரு கணக்கு எடுத்துக்கிறார். தேசிகன் ஒரு கணக்கு சொல்றார். இது ரெண்டுத்தையும் பார்த்தா எதுவுமே கழியலை, எந்த லைனுமே எக்ஸ்க்ளூட் பண்ணல. when you separate those lines it is in the number of verses. அது தேசிகன் கணக்கு படி வச்சா எக்ஸாக்டா 4000 அடியோங்கள் வாழ்வேன்னு முடிஞ்சிடும். 108 ராமானுஷ நூற்றந்தாதி, அப்போ 3892 எல்லா ஆழ்வார்கள் பிளஸ் 108 அமுதனார் 4000. தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை 3800 சம்திங் or 3900 சம்திங் வரும். இப்போ இந்த 4000 பாசுரங்கள்ல ராமரை பத்தி, ராமாயணத்துல வந்த கதாபாத்திரங்களை பத்தி
ராமாயணத்துல நடந்த சம்பவங்களை எல்லாம் தனித்தனியா தொகுத்தார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. பெரிய பரம வியாக்கியான சக்கரவர்த்தினா அது பொருந்தும் அந்த சுவாமிக்கு, அப்பேற்பட்ட மகான். ஆனா அதை நீங்க குரோனாலஜிக்கலி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா தமிழ் நடையில கரெக்டா வராது. ஒண்ணு நடை வராது, ரெண்டாவது வார்த்தை. இப்போ சித்திரகூடத்திற்ப சிறுகாக்கை முளை தீண்டன்னு பெரியாழ்வார் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சிறுகாக்கை முளை தீண்ட அப்படின்னு முடிச்சா எப்படி இருக்கும்? அவர் என்ன பண்ணிவிட்டார், he added a few letters towards the end of the sentences to make it complete. அப்படியே ஆழ்வார் பாசுரம் இல்ல, 99% ஆழ்வார் பாசுரம் தான். அந்த 1%ல அந்த லைன் முடிக்கும் போது அந்த ஃபினிஷிங் டச்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை கொடுத்தார். 2 இடங்கள்ல ராமாயணத்துல நடந்த விஷயம், ஆழ்வார் சொல்லாத விஷயத்தை அவர் சேர்த்தார். கல்மிசை, அகல்யோத்தாரணம், கல்லை பெண்ணாக்கிய சரித்திரம் ஆழ்வார்கள் சொல்லல, அகல்யோத்தாரணம் வரல. சபரி தந்த கனி உவந்துனர் பெரியவாச்சான் பிள்ளை. 4000த்துல சபரிய பத்தி பிரஸ்தாபமே இல்லை. அதை பெரியவாச்சான் பிள்ளை சேர்த்தார். ஏன்னா அப்பதான் ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும்னு சேர்த்தார். சபரி தந்த கனி உவந்தும், அதே சமயத்துல அகல்யோத்தாரணம், இது 2 ஆழ்வார் பாசுரங்கள்ல இல்லை. ஏன் அவர் அப்படி பண்ணியிருப்பார்னா, எல்லாம் ஒரு ஆர்டிஸ்டிக் லிபர்ட்டி அது இது வச்சுக்க வேண்டியதுதான். ஆனா அவர் தொகுத்த விதம் அழகு. திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ நலவந்தமில்லதோர் நாட்டில் பேரின்பத்து அடியரோடு தனிக்கோல் செல்ல வீற்றிருக்கும் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான அணியார் பொழில் சூழ் அரங்கநகரப்பன் அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய்ப்போல் ஆவாரார் துணையென்று துலங்கும் நல்லமரர் துயர்த்தீர வல்லரக்கர் வாழ்வை பாழ்படுக்க வெண்ணி கொண்டு போவார். அது அழகு. அப்படியே அந்த ஆழ்வார் பாசுரத்தை வச்சு எப்படி ஒரு பாசுரப்படி பாகவதம் உண்டு, பாசுரப்படி கிருஷ்ணாவதாரத்தையும் தொகுத்திருக்கா, பாசுரப்படி பாரதத்தையும் தொகுத்திருக்கா. அப்போ இந்த 4000த்துக்குள்ள ராமாயணம் அடக்கம், ஏற்கனவே வேதாந்தம் அடக்கம், ராமாயணம் அடக்கம், பாகவதம் அடக்கம், பாரதம் அடக்கம். வாட் மோர் டு வி வாண்ட் இல்லையா? ஒரு 4000த்துக்குள்ள ஒரு லாங்குவேஜும் நன்னா இருக்கு, மீட்டரும் நன்னா இருக்கு, பாடுறதுக்கும் சுலபமா இருக்கு இல்லையா? அந்த மெட்டெல்லாம் போடுறதுக்கு சில வார்த்தையெல்லாம் அவ்வளோ. அண்ட் ப்ராஃபசிஸ் அது ஒன்றும். இது நீங்க உங்க இதுல டிஸ்கஷன் வந்திருக்கான்னு தெரியல. பொலிக பொலிக பொலிகங்கிற பாசுரம், நம்மாழ்வாருடைய பாசுரம், பெரியோர்கள் சொல்லுவது பவிஷ்யத்தில் ஆச்சாரியரான ராமானுஜர் தோன்றுவார் அப்படிங்கிறத காண்பிக்கிறது. குறுங்குடியுள் முகிலை மூவா மூலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆரமுதை அரங்கமேய வந்தடனை அந்தனர்த்தம் சிந்தையானை விளக்குழியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளேன்னு திருமங்கை ஆழ்வார் தேசிகன் பிறக்க போறத சொல்றதா சொல்வா. நாங்க இப்ப திருப்பாவைக்கெல்லாம் எப்படி வியாக்கியானம் பண்றோம்னா எனக்கே அது இப்ப பயமா இருக்கு. அந்த ஆழ்வார்கள்லாம் பிறக்க போறான் ஆண்டாள் சொன்னதாகவும், அடுத்தது ராமானுஜருக்கு பின்னாடி வரக்கூடிய வாழம் ஒரு பாசுரத்துல ஒருத்தர் எம்பார சொல்லியிருக்கா, முதலியாண்டான சொல்லியிருக்கா. இப்ப எந்த அளவுக்கு போயிடுத்துன்னா அகோபல மடம் ஆண்டவன் ஆசிரமம்னா எல்லா ஆண்டவன் பத்தியும் சொல்லியிருக்கா. அந்த அளவுக்கு. அதாவது see I would put it only this way: when you love someone so much, you absorb and you want to relate to it so much. இது நான் அதிக பிரசங்கம்னு எடுக்க மாட்டேன், இது ஒரு அனுபவம் தான். இறுதியான ஒரு கேள்விக்கு ஒன்று பேசிட்டே இருக்கலாம், ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம நிறுத்தணுங்கிறதுக்காக, நம்மாழ்வாருக்கு ஒரு தனி ஏற்றம் ஆழ்வார்களுக்கு மத்தியில நம்ம கொடுத்துருக்கோம் இன்னைக்கு இருக்கு. அதனாலதான் அந்த திருவாய்மொழி அப்படிங்கிறது தனியான ஒரு இடத்தை வைத்திருக்கு. அதன் காரணமாகத்தான் ஒரு மதுரகவி என்பவர் பெருமாளையே பாடாத ஒருத்தரை அவர் நம்மாழ்வார பாடின ஒரே காரணத்துக்காக இன்க்ளூட் பண்றோம் அந்த ஆழ்வார்கள் வரிசை. அந்த நம்மாழ்வாருடைய பாடல்கள் இருந்தால் நம்ம நம்மாழ்வாரை குரு பரம்பரையில் அவரை வைத்து தான் நம்ம கொண்டு வரோம். ஆனால் ஒரு சின்ன உறுத்தல் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருக்கு. அவருடைய ஜாதி சம்பந்தமாக அது தொடர்ந்து நடந்த, அது நமக்கு முழுமையான தகவல்கள் இல்லாவிட்டாலும் நம்ம ஒரு சில டெக்ஸ்ட் வரதுலேருந்து நம்ம அதை பார்க்கிறோம். அதை பற்றி ஒரு இறுதியான ஒரு வார்த்தையோட. காரியார்குடின்னு பேரு.
மணவாள மாமுனிகள் உபதேச ரத்ன மாலையில ஆண்டாளுக்கு ஒரு பாடல் பாடினார். 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்துன்னு ஒரு பாசுரம். ஆண்டாள் யாரு? 5 குடிக்கு ஒரு சந்ததியாய், குழந்தையா பிறந்திருக்கானா 5 குடிக்கு. அது என்னன்னா, இந்த முதல் 3 ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அயோனிஜ குடி, ஒருவர் வேயர்குடி, ஒருவர் சேரன் குடி, நம்மாழ்வார் காரியார் குடி. அப்படி 5 குடிக்கு அப்புறம் இவ பிறந்தா. அதனால அந்த 5 குடியை சார்ந்த ஆழ்வார்கள் பண்ண தவப்பயணம் ஆண்டாள். அப்ப நம்மாழ்வாரை சொல்லும் போது காரியார் குடிங்கிறா. காரிமாறனுக்கும் உடையநங்கை அப்படிங்கிற அவளுக்கும் பிறந்தவர் தான் சுவாமி நம்மாழ்வார்னு. அவள் திருவன் பரிசாரத்தை சார்ந்தவள். எழுவார் விடைகொள்வார், அதாவது அது ஆழ்வாருடைய பாசம். இன்னொரு இடத்துல திருவாழ் மார்வனுக்கு எந்திரம் சொல்லார்னு ஆழ்வார் எடுக்கிறார். ரொம்ப வசதியான விதேசம், மலைநாட்டு விதேசம் தமிழ்நாட்டில் இருக்கு. அங்கை சார்ந்தவள் உடையநங்கை. அவளுக்கும் காரிமாறனுக்கும் பிறந்தவர் சுவாமி நம்மாழ்வார்னு சொல்றது வழக்கம். அவர் சூத்ர ஜாதியை சார்ந்தவர். அதுல சொல்றதுல ஒன்னும் ஒத்துக்கிறது ஒரு தப்பும் இல்லை, தப்பும் கிடையாது. என்ன தப்பு அதுல? அப்பேற்பட்டவர் வேதசாரமான விஷயத்தை மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் நினைச்சார். அதுல எந்த தப்பும் இல்லை. அதனால நாங்கள்லாம் பெருமையா சொல்லிப்போம் சுவாமி நம்மாழ்வார். இப்போ இதுல ஜஸ்ட் டு இன்டரப்ட், எந்த இடத்துல இது கான்ட்ரவர்சி வருதுங்கிறீள்? வேதம் என்பது பிராமணர்களுக்கே உரித்தானது. அப்படிங்கும் பொழுது இவர் எப்படி வேதத்தை தமிழ் செய்தார் அப்படிங்கிறது தொடர்பான விஷயம் வரும். இப்போ வேதம்ங்கிறது பிராமணர்களுக்கு மட்டும் உரித்தானதுங்கிறதே கொஞ்சம் தப்பு. திரைவர்ணிகாலும் வேதம் படிக்கலாம், க்ஷத்ரியனும் படிக்கலாம், வைஷ்யனும் படிக்கலாம். ஏன் இவா 3 பேரும் படிக்கலாம்னா 3 பேருக்கும் உபநயன சம்ஸ்காரம் உண்டு. 3 பேருக்குமே யஜ்யம் பண்ணலாம். பிராமணனுக்கு ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ், யஜ்யம் பண்ணி வைக்கலாம். 3 பேரும் பண்ணலாம். சரி, இப்போ சூத்ர ஜாதியை சார்ந்தவரோ ஒரு ஸ்திரீயோ கிடையாதுன்னா அவளுக்கும் பூணல் உண்டு. வஸ்திரோபவீதம்னு பேர். இப்போ நீங்க சாரி எப்படி தானே போட்டுக்கிறீர்கள், அதுக்கு வஸ்திரோபவீதம்னு பேர். தட் இஸ் ஆல்சோ an உபவீதம். அதனால இதுல டிஸ்கிரிமினேஷனுங்கிறது இப்போ நம்ம என்ன வச்சுட்டோம்னா, வேதம்ங்கிறது பெரிய ஒரு நியூக்ளியர் வெப்பன். எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்கணும்னு வச்சிருக்கோம். யஜ்யம் பண்ற வாழ்க்கை எல்லாரும் யஜ்யம் பண்ணிட்டு இருந்தா, இப்போ எல்லாரும் ஐடி ப்ரோக்ராமிங்கே பண்ணியிருந்தா அப்ப யார் இருப்பான்னு ஒரு கேள்வி வரும். மெக்கானிக்கா எதுக்காவோ அந்த மாதிரி வச்சுட்டாலே ஒழிய ஏனைய ஜாதி எல்லாருமே வேதத்தினுடைய சாரத்தை கற்கலாம். இப்போ ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் உபன்யாசம் சொல்றேன்னு வச்சுக்கோ, வேதத்தை பத்தி வாஸ்தவமா உங்களுக்கு விஷயம் சொல்றேன். வேதத்தை ஒரு ஆச்சாரியன் கிட்ட போய் வெறும்னு அந்த வாக்கியங்களை சேவிக்கிறத விட 1 மணி நேரம் நீங்க புருஷ சுக்த உபன்யாசம் கேளுங்க, அது இன்னும் ருச்சிகரமா இருக்கும். ஏன்னா சேவிக்கக்கூடிய வேதம் சேவிக்கிறவாளுக்குலாம் அதுக்கு அர்த்தம் தெரியணுங்கிறது இல்லை. அதனால அது அர்த்தத்தோட தெரிஞ்சுட்டா அனுபாவியம். ஆழ்வார் அந்த ஆழ்பொருளை தமிழோடு கலந்து சொன்னார். இன்னொன்னு சின்ன விஷயம், ஏன் சுவாமி நம்மாழ்வாருக்கு பல காரணங்களால் அவர் உயர்ந்தவர்னு சொன்னா, சாஸ்திர ரீதியில ஜீவாத்மாக்கள் ஸ்திரீகள், பரமாத்மா ஒருவனே புருஷன் ஒரு நம்பிக்கை உண்டு சாஸ்திரத்துல. அப்போ ஹீ இஸ் த ஒன்லி மேன். பாக்கி நம்ம இப்ப ஆண் சரீரம் பெண் சரீரத்துல இருந்தாலும் ஜீவாத்மாக்கள்னு பார்த்தேன்னா பெண்மை எல்லாம் ஸ்திரீ. அப்போ ஒரு ஸ்திரீ ஒரு ஆணை காதலிக்கணும்னா ஒரு ஸ்திரீயா தன்னை பாவிச்சுக்கணும். நம்மாழ்வாருக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆழ்வார் கூட தன்னை ஸ்திரீயா பாவிச்சுன்னு பாடல. முதல்ல தன்னை ஒரு நாயகியா வச்சுண்டு பராங்குஷ நாயகிங்கிற பேர்ல ஒரு தூது விட்டதே ஆழ்வார். முதல் 10 4வது திருவாய்மொழி, அம்சரைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அம்சிரைய சேவலுமாய் ஆவாவென் எனக்கருளி வெம்சிரைய புள்ளுயர்த்தார்க்கு என் விடுதூதாய் சென்னக்கால் அவன் சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோன்னு ஆழ்வார் 4 தூது விட்டார். 1ஆம் 4வது திருவாய்மொழி. So the first person to acknowledge the shastric aphorism that a jivatma is feminine in nature and paramatma is masculine, and this female has to go towards that male to give a combine of the male and female energy was நம்மாழ்வார். நான் நம்மாழ்வாருக்கு அப்படி வேதாந்த விஷயம் தெரிஞ்ச சாரம். ஏன்னா திருமழிசை பிரான் கூட நாயகி பாவத்துல பாடல, நாயிகா பாவத்துல பாடல. பாடின ஒரே முதல் ஆழ்வார் நம்மாழ்வார். அதை ஃபாலோ பண்ணிட்டு திருமங்கை ஆழ்வாரும் பரகால நாயகியா பாடிவிட்டார். இதனால இவர் வேதம்னால அது அங்கங்கள் 6. டைம் ஆயிடுத்தா, அப்பப்போ நிக்கிறார். அதனால அதான் என்னன்னா, ஒரு
ஆழ்வார் அனுபவம், பாசுர அனுபவம், வியாக்கியான அனுபவம், சரித்திர அனுபவம் அப்படிங்கிறது அது ஒரு தனி சப்ஜெக்ட். ஆனால் ஒரு கான்ஃபரன்ஸில் generally such academic conferences come with lot of more historical background. இந்த மாதிரி பரமாத்மா, ஸ்திரீ, ஜீவாத்மா இதெல்லாம் இந்த ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில்ஸில் வராது. ஆனால் ஒரு உபன்யாசகரை கூட்டு நடுவில் இதையும் பேச வச்சார் பாருங்க. ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேண்டாமா? ஒரு நாள் நடக்கும்போது ஐ ஹவ் கம் டு என்டர்டெயின் யூ, தேங்க்யூ. ரியலி ஃபேசினேட்டிங். என்னுடைய ஒரே ரோல் உங்களை தூண்டுறது மட்டும்தான், உங்களை பேச வைக்கணும், அவ்வளோதான். நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. இப்போ எனக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுது இந்த பாண்டேயோட 4 வருஷமா இருந்து. அதனால அவர் தூண்டி இப்போ எப்படி எல்லாம் கேள்விக்கு பதில் சொல்லணும்னு தெரிஞ்சுடுத்து. இப்போ 10 செகண்ட்ஸ் ஏதாவது ஒரு வைரலா போகும் பாருங்க. இப்போ ஏதாவது நான் சொன்னது. ஸோ ஞான தமிழ் சுடருங்கிற டைட்டில் ரொம்ப பொருத்தமாக இருக்குது துஷ்யந்துக்கு. ஞான தமிழ் சுடராக இன்னைக்கு பிரவாகம் மாதிரி கொட்டியிருக்கார்.